கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவர் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருடைய கூடாரத்தில் வந்திருக்கிற, தேவனுடைய கூடாரத்தில் வந்திருக்கிற, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லாரும் கண்களை மூடி இந்த ஸ்தோத்திர பாடலை பாடி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தலாமாக. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து உத்தமனாய் நடந்து நீதியிலே நிலை நிற்பவர், மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே, மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நாவினால் பூர கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல் நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே, நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கணம் செய்பவர், கர்த்தருக்கு பயந்தவரை கணம் செய்பவர், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலோ தவறாமல் இருப்பவனே. பாடுங்க. ஆணையிட்டு தவறாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது ஆமே தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கைகளில் தூய்மை உள்ளவர், இதய நேர்மை உள்ளவர்,
இதய நேர்மையுள்ளவர், ரட்சிப்பின் தேவனையே என்னாலும் தேடுபவனே, ரட்சிப்பின் தேவனையே என்னாலும் தேடுபவனே. கர்த்தாவே உமது தங்கி வாழ்பவர் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தருடைய கூடாரத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, பரலோக தேவாதி தேவன் தாமே இந்த பரலோகமான மகிழ்ச்சி இந்த காலை யாரை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக சரியான நேரத்துக்கு முன்பதாக ஆண்டவர் விசுவாசிகளை கொண்டு வந்தாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் இந்த ஆரணைக்கு வர வேண்டிய வந்து கொண்டு இருக்கிற ஆயத்தமாய் கொண்டு இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் துரிதமாய் கொண்டு வரும்படியாக, தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக, வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து கர்த்தர் ஆத்துமாக்களை மந்தையாக சாரை சாரியாக குடும்பமாக கூட்டுக்குடும்பமாக கொண்டு வந்து ஆலயத்தை ஆத்துமாக்களால் நிரப்பும்படியாக, அல்லது ஆராதனையை ஆவியானவரே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்குமாக அவரை முழுப்படுத்தும்படியாக, ஆராதனை ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவரே ஆட்கொண்டும்படியாக, பாடலின் ஆராதனை, கர்த்தரை ஆராதிக்கூடிய ஆராதனை, ஸ்தோத்திரம் ஆராதனை, தேவ செய்தியின் ஆராதனை, காணிக்கையின் ஆராதனை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக ஆவியானவரே சபையின் போதகராய் கண்காணியாக இருந்து இந்த ஆராதனை கர்த்தர் நடத்தும்படியாக ஆவியானது சோஸ்டம் மகள் டென்னிசலா முன்பதாக வந்து ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நாங்கள் உயர்த்தி போற்றி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு எல்லா காலத்திலும் நீர் நல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய எங்களுக்கு நீர் நன்மையை மாத்திரமே செய்து வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒரு தாயை போல தகப்பனை போல எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து இந்நாள் வரைக்கும் தகப்பனே எங்களுடைய எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்து அப்பா, கழுகை போல உம்முடைய செட்டிகளின் மேலே வைத்துக்கொண்டு எங்களை சுமந்து வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய தயவுள்ள கிருபை ஏசப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நேற்றைய தினத்தில் பார்த்தவர்கள் இந்த நாளிலும் இல்லை ஏசப்பா, எங்களுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் மரமகிழ்ச்சி நாளை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படணும் ஏசப்பா. அதற்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய மாம்சக்கிரியைகள் வெளிப்படாதபடிக்கு தேவனுடைய சித்தம் மாத்திரமே வெளிப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவ்வனமாகவே எங்களை பயன்படுத்த வேண்டுமா கூட செபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் கொயர் கூட தகப்படே உமக்கு பிரியமானதாக இருக்கணும் அப்பா. பரலோகத்திற்கு ஒத்த நிழலா எங்களுடைய ஆராதனை காணப்பட ஏசப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்கள் அவ்வனமாகவே பயன்படுத்துங்க அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் விருப்பங்களை அறிந்திருக்கிற தெய்வம் எல்லாவற்றையும் நிறைவும் பூரணமாய் நிறைவேற்றி கொடுக்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. காணிக்கை வேலையை ஆசீர்வதிங்க, பிரசங்க வேலையை ஆசீர்வதிங்க தகப்பனார் மூலமாக நீங்கள் வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா. எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட, செவிகள் திறக்கப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. அவைகளை நாங்கள் உட்கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. அப்பா, அதே போல் ஆராதனை நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் அபிஷேகத்தை கொடுங்க, ஒவ்வொருவருடைய ஆயுசு நாளை கூட்டி கொடுங்க, சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனார். தாயாருக்கு வேண்டிய சுகபலன் ஆரோக்கியம், நீடிய ஆயுள், சமாதான சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்கப்பா. எங்கள் ஆலயத்தை முழுவதும் உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் தெளித்து பாதுகாக்கிறோம். எச்ச பிசாசு தோற்று போகட்டும், தீய நம்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் நசுக்கி போட்டு உம்முடைய நாமத்தினாலே ஜெயக்கொடி ஏற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, உம்முடைய நோக்கி நாங்கள் ஜெபத்தை ஏறடிக்கும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். விசுவாசிகள் யாவரும் உட்காரலாம். இந்த பரலோகமான மகிழ்ச்சியின் இந்த காலை ஆணைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மணவாள் நகர் திருவள்ளூர் மிராக்கிள்
ஏஜி தேவாலயத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை நேராக உயர்த்தி சத்தமாலையிலே சொல்வோமா? அல்லேலூயா. கொயர் பிள்ளைகள் கையெல்லாம் நேராக உயரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனையில் ஆண்நிலை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் எந்த ஆவிக்குரிய சபைக்கு செல்லாத வாய்ப்பினால் மணவாள் நகர் ஐயோபி பேங்க் பின்புறம் மிராக்கிள் பிரேட்டவர் ஏஜி தேவாலயம் இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், எங்களுடன் சேர்ந்து வந்து கர்த்தரை ஆராய்த்து நீங்கள் உயர்த்தலாம். ஆமென், ஹல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படும்படியாக வெள்ளிக்கிழமை பிராக்டிஸ் பண்ணி ஆயத்தப்படுத்தின 3 பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். முதல் பாடல், துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்திரி என் கைகளே. மகத்துவமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், மாறாத நேசருக்கு ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடி கர்த்தரை உயர்த்தலாம். கை தட்டி பாடலாம். துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம், மாறாத நேசருக்கு ஸ்தோத்திரம். மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம், மாறாத நேசருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவர்க்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவர்க்கு ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. ஸ்தோத்தரி என் கைகளே. பாவங்களை வென்றவரே ஸ்தோத்திரம், சாபங்களை தீர்த்தவரே ஸ்தோத்திரம், ஆபத்தில் அடைக்கலமே ஸ்தோத்திரம், ஆசீர்வாத தேவனே ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாம் கைதட்டி பாடலாமா? பாவங்களை வென்றவரே ஸ்தோத்திரம், சாபங்களை தீர்த்தவரே ஸ்தோத்திரம். சாபங்களை தீர்த்தவரே ஸ்தோத்திரம், ஆபத்தில் அடைக்கலமே ஸ்தோத்திரம், ஆசீர்வாத தேவனே ஸ்தோத்திரம். ஆசீர்வாத தேவனே ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, கைதட்டி ஸ்தோத்தரி என் கைகளே. ஸ்தோத்தரி என் கைகளே. கண்ணீரை துடைப்பவரே ஸ்தோத்திரம், கலங்காத என்றவரே ஸ்தோத்திரம், வியாதியின் பரிகாரியே ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு எவ்வளவு நல்ல தேவன் என்பதை பாடிக்கொண்டிருக்கிறோம். உணர்ந்து பாடலாம். கண்ணீரை துடைப்பவரே ஸ்தோத்திரம், கலங்காத என்றவர் ஸ்தோத்திரம். கலங்காத என்றவர் ஸ்தோத்திரம், வியாதியின் பரிகாரியே ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம், வியாதியின் பரிகாரியே ஸ்தோத்திரம். கைதட்டி பாடலாம். துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. ஸ்தோத்தரி என் கைகளே. மரணத்தை ஜெயித்தவனே ஸ்தோத்திரம், மாசில்லாத தேவனே ஸ்தோத்திரம், யூத ராஜ சிங்கமே ஸ்தோத்திரம், ஆச்சரிய தேவனே ஸ்தோத்திரம். அந்த யூத ராஜ சிங்கத்தை கைதட்டி பாடலாமா?
மரணத்தை ஜெயித்தவரே ஸ்தோத்திரம், அவனேசரே ஸ்தோத்திரம், மாசிலாத தேவனே ஸ்தோத்திரம், யூதராஜ சிங்கமே ஸ்தோத்திரம், ஆச்சரிய தேவனே ஸ்தோத்திரம், ஆச்சரிய தேவனே ஸ்தோத்திரம், துதித்திடு என் உள்ளமே. ஆமென். துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே, துதித்திடு என் உள்ளமே, என் கைகளே. ஸ்தோத்திரி என் கைகளை. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. இரண்டாவது பாடல், இறைவா உம் அருள் காண செய்யும் அற்புத அடையாளமே என் வாழ்வில் அனுதினம் காண செய்யும் என்கிற பாடலை பாடி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இறைவா உம் அருள் காண செய்யும் என்கிற பாடல். இறைவா 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 உம் அருள் காண செய்யும், இறைவா உம் அருள் காண செய்யும் அற்புத அடையாளமே என் வாழ்வில் அனுதினம் காண செய்யும். ஸ்லோ பாடுங்க. அற்புத அடையாளமே என் வாழ்வில் அனுதினம் காண செய்யும், இறைவா உம் அருள் காண செய்யும், இறைவா உம் அருள் காண செய்யும் அற்புத அடையாளமே என் வாழ்வில் அனுதினம் காண செய்யும், அற்புத அடையாளமே என் வாழ்வில் அனுதினம் காண செய்யும், இறைவா உம் அருள் காண செய்யும். கானா ஒரு கல்யாண வேளையிலே கர்த்தரும் வருகை அளித்திரென்றோ தண்ணீரை ரசமாக மாற்றினதும் உந்தனின் அற்புதமே. எல்லாரும் உணர்ந்து பாடலாமா? கானா ஒரு கல்யாண வேளையிலே கர்த்தரும் வருகை அளித்தீரன்றோ கானா ஒரு கல்யாண வேளையிலே கர்த்தரும் வருகை அளித்தீரன்றோ தண்ணீரை ரசமாக மாற்றினதோ தண்ணீரை ரசமாக மாற்றினதோ உந்தனின் அற்புதமே உந்தனின் அற்புதமே இறைவா உம் அருள் காண செய்யும் இறைவா உம் அருள் காண செய்யும் குருடர் செவிடர் முடவரையும் திமிர்வாத காரனை சுகமாக்கினீர் மரித்த லாசரு எழுந்ததுமே உந்தனின் அற்புதமே. எல்லாரும் உணர்ந்து பாடலாமா?
மறையும் திமிர்வாதக்காரனை சுகமாக்கினீ திமிர்வாதக்காரனை சுகமாக்கினீ மரித்த லாசரு எழுந்ததுமே மரித்த லாசரு எழுந்ததுமே உந்தனின் அற்புதமே உந்தனின் அற்புதமே இறைவா உம்மருள் காண செய்யும் இறைவா உம்மருள் காண செய்யும் பசியாலே வாடிய மாந்தருக்கும் அப்பவும் மீண்டும் அளித்தீர் என்றோ குஷ்டரோகியும் குணமானதும் உந்தனின் அற்புதமே. எல்லாரும் பாடலாமா? பசியாலே வாடி மாந்தருக்கும் பசியாலே வாடிய மாந்தருக்கும் அப்பமும் மீனும் அளித்தீரன்றோ பசியாலே வாடிய மாந்தருக்கும் அப்பமும் மீனும் அளித்தீரன்றோ குஷ்டரோகியும் குணமானதோ குஷ்டரோகியும் குணமானதோ உந்தனின் அற்புதமே உந்தனின் அற்புதமே இறைவா உம்மருள் காண செய்யும் இறைவா உம்மருள் காண செய்யும் காணாவூர் கல்யாண வேளையிலே கர்த்தரும் மருளை அளித்தீரன்றோ காணாவூர் கல்யாண வேளையிலே கர்த்தரும் மருகை அளித்தீரன்றோ தண்ணீரை ரசமாக மாற்றினதோ தண்ணீரை ரசமாக மாற்றினதோ உந்தனின் அற்புதமே உந்தனின் அற்புதமே இறைவா உம்மருள் காண செய்யும் இறைவா உம்மருள் காண செய்யும் அற்புத அடையாளமே என் வாழ்வில் அனுதினம் காண செய்யும் அற்புத அடையாளமே என் வாழ்வில் அனுதினம் காண செய்யும் இறைவா உம்மருள் காண செய்யும் இறைவா உம்மருள் காண செய்யும் கரங்களை ஊத்தாலே சொல்லுவோம் அல்லேலூயா. காணா ஒரு கல்யாண வேளையிலே கர்த்தர் தண்ணீரை ரசமாக மாற்றினார். ஆமென். ஒரு சத்தம் அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மூன்றாவது கடைசி பாடல் கல்யாணமாம் கல்யாணம் கானாவூர் கல்யாணம் கர்த்தர் இயேசு கலந்து கொண்ட கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம் என்கிற பாடலை பாடி எல்லாரும் கர்த்தரை உயர்த்தலாம். கல்யாணமாம் கல்யாணம் கானாவூர் கல்யாணம் என்கிற பாடல்.
கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம், கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம். கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கல்யாணமாம் கல்யாணம். கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். விருந்தினர்கள் விரும்பியே அருந்த ரசம் இல்லையே. சவுண்டா. விருந்தினர்கள் விரும்பியே அருந்த ரசமும் இல்லையே. அதை அறிந்த மரியாளும் ஆண்டவரிடம் சொன்னாலே, அதை அறிந்த மரியாளும் ஆண்டவரிடம் சொன்னாலே, கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். கருணை வல்லல் இயேசுவும் கனிவ நீரை ரசமதாய் மாற்றி அனைவர் பசியையும் ஆற்றி அருளை வழங்கினார். ஓ கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கல்யாணமாம் கல்யாணம். இல்லறமாம் பாதையில் இல்லை என்னும் வேளையில் சொல்லுடுவீர் அவரிடம் நல்லறமாய் வாழுவீர். சந்தோஷமா கல்யாணமா கல்யாணம் காணாவூரு கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கல்யாணமாம் கல்யாணம். விருந்தினர்கள் விரும்பியே அருந்த ரசமும் இல்லையே. அதை அறிந்த மரியாளும் ஆண்டவரிடம் சொன்னாலே, கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கல்யாணமாம் கல்யாணம். கருணை வல்லல் இயேசுவும் கனிவ நீரை ரசமதாய் மாற்றி அனைவர் பசியையும் ஆற்றி அருளை வழங்கினார். சந்தோஷமா ஓ கல்யாணமா கல்யாணம் காணாவூரு கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே, கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். இல்லறமாம் பாதையில் இல்லை என்னும் வேளையில் சொல்லுடுவீர் அவரிடம் நல்லறமாய் வாழுவீர். கல்யாணமா கல்யாணம் காணாவூரு கல்யாணம், கல்யாணமா கல்யாணம் காணாவூரு கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். கருணை வல்லல் இயேசுவும் கனிவ நீரை ரசமதாய் மாற்றி அனைவர் பசியையும் ஆற்றி அருளை வழங்கினார். கல்யாணமா கல்யாணம் காணாவூரு கல்யாணம்,
ஒரு கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், ஆஹா. விருந்தினர்கள் விரும்பிய அருந்த ரசமும் இல்லையே, அதை அறிந்த மரியாளும் ஆண்டவரிடம் சொன்னாலே. கல்யாணமா கல்யாணம், ஆனா ஒரு கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், கர்த்தர் இயேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், ஆஹா. எத்தனை பேர் சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் இந்த நாள் ஒரு கல்யாண நாள். அல்லேலூயா. சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கல்யாணம் ஆனவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணம் ஆகாதவங்களா சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாத எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கல்யாணம் ஆகாதவங்க யாருமே சொல்ல மாட்டேங்க, அப்ப சீக்கிரம் உங்களுக்கு ஆகாது. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி என கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? யாவரும் உங்களுக்கு கல்பிடுவோம். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிற நாள் ஒரு சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியான நாள். பிரியமானவர்களே, அதைத்தான் இந்த நாளிலே நாம் பாடலாக பாடினோம். இந்த ஆராதனை ஒரு மகிழ்ச்சியின் ஆராதனை. ஆமென். ஒரு சந்தோஷமான ஆராதனை. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. சந்தோஷமாய் பயத்துடனே கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். பேசாதீங்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்காகத்தான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எல்லாரும் முழங்கால் படிவோம். எல்லாம் நேர்முழங்கால் படிடுவோம். எல்லாம் நேர்முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஒரு பரபல மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வந்து அவரை உயர்த்த போகிறோம். பிரியமானவர்களே, எல்லாரும் கண்களை மூடுவோமா? நல்ல மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். நல்ல சந்தோஷமா கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த நாள் ஆண்டவருடைய வேதவசனம் அதைத்தான் சொல்லுகிற பிரியம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களே அதைத்தான் சொல்லுகிற பிரியம். என் பரிசுத்தமான நாள், மனம் மகிழ்ச்சியின் நாள், அது கர்த்தருடைய நாள், அது ஓய்வு நாள். அதை நீங்களும் நானும் மகிமையாக எண்ணும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்ந்த இடத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். எல்லாரும் இந்த மன மகிழ்ச்சி நாளிலே மகிழ்ச்சியோட சந்தோஷமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். கல்யாணமானவர்கள் பூமியிலே எப்படி சந்தோஷமாய் இருக்கிறார்களோ அதே போல மணவாளன் இயேசுவின் வருகையிலே மணவாட்டி சபைக்கு ஒரு திருமணம் நடைபெற போகிறது. அந்த கல்யாணத்துக்காகத்தான் மணவாட்டி சபை நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். மணவாளன் ஸ்தோத்திரம் ஆயத்தமாகுவது போல, மணவாட்டி ஆபரணங்களை தன்னை அலங்கரிப்பது போல நீங்கள் நானும் மணவாளன் இயேசப்பாவின் கல்யாணத்திற்கு மணவாட்டி சபையாய் நீங்கள் நானும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை 6:00 வந்திருக்க தேவ பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் ஒரு விஷயம் ஆயத்தமாக்குவாராக. அதற்காகத்தான் வெள்ளிக்கிழமை ஆயத்த ஜெபமும் கொயர் பிராக்டிஸ் நடைபெறுகிறது. ஆயத்தம் இல்லாமல் இயேசப்பாவுடைய கல்யாணத்துக்கு நம்ம மணவாட்டியாக போக முடியாது.
சும்மா 12 பேர் வெள்ளிக்கிழமை ஆயத்த ஜெபத்து கோயில் வந்தாங்க பிரியமானவர்களே. மற்றவர்கள் நீங்கள் வரணும். வைந்து ஆயத்தமாகி பாடல்களை கற்றுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தை நேர்த்தியாய் பாட வேண்டும் பிரியமானவர்களே. எல்லா கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி, ஏசப்பா ஒரு விசையா என்னை ஆயத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை தகுதியாக்குங்க என்று சொல்லி எல்லா 2 கரங்களை உயர்த்திங்க. கொயர் பிள்ளைகள், பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாரும், விசுவாச மக்கள் எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவர் ஒரு விசையா நம்மை கழுவுகிறார், ஆண்டவர் ஒரு விசையா நம்மை பரிசுத்தமாக்குகிறார், ஆண்டவர் ஒரு விசையா நம்மை சுத்திகரிக்கிறார் பிரியமானவர்களே. ஆவியா நம்மை கழுவி கொண்டிருக்கிறார், ஆவியா நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார், ஆவியா நம்மை சுத்தித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா ஜெபம்னுங்க, எல்லா ஜெபம்னுங்க. நாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சு பார்த்தீங்களா 10 மணிக்கு, அப்பொழுது நம்மை கழுவினார். ஸ்தோத்திர பாடல் பாடும்போது நம்மை கழுவினார். 3 பாடல்களை பாடினோமே, சந்தோஷமாய் பாடினோமே. காணா ஒரு கல்யாணத்தை குறித்து பாடல் பாடினோமே, அப்பொழுது நம்மை கழுவி பரிசுத்தமாக்கினார். இப்பொழுது நம்ம அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா. இப்பொழுது கழுவி கொண்டிருக்கிறார் ஆண்டவர், என்னை கழுவி கொண்டிருக்கிறார், என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார், என்னை சுத்தி சொல்லுங்கள் மாத்திரம். எல்லாரும் ஆவில் நிரம்பி கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை உயர்த்துங்க பார்ப்போம். ஆவில் நிரம்புங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவங்களை வென்றவரே ஸ்தோத்திரம், சாபங்களை தீர்த்தவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எல்லா விசுவாசத்தோடு எல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. சண்டே கிளாஸ் பிள்ளைகள் அப்படி கீழே செல்லுங்கள், ஆசிரியர்கள் கீழே செல்லுங்கள். மற்ற எல்லாரும் முழங்கால் படிட்டு பாவங்களை வென்றவரை ஸ்தோத்திரம், சாபங்களை தீர்த்தவரை ஸ்தோத்திரம், ஆபத்தில் அடைக்கலமே ஸ்தோத்திரம், ஆசீர்வாத தேவனை ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் பாடுவோமாக. பாவங்களை வென்றவரே ஸ்தோத்திரம், சாபங்களை தீர்த்தவரே ஸ்தோத்திரம், பாவங்களை வென்றவரே ஸ்தோத்திரம், சாபங்களை தீர்த்தவரே ஸ்தோத்திரம், ஆபத்தில் அடைக்கலமே ஸ்தோத்திரம், ஆசீர்வாத தேவனே ஸ்தோத்திரம். பாடுங்க. மகத்துவ தேவனுக்கு, மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம், மாசிலாத தேசருக்கு ஸ்தோத்திரம், மாறாத தேசருக்கு, ஆலோசனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவர்க்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு அதிசயமானவர்க்கு ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே, ஆமென். ஸ்தோத்தரி என் கைகளே, துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே, துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. நம் உள்ளம் கர்த்தரை துதிக்கணும், நம்முடைய கைகளும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். உள்ளத்திலிருந்து சத்தமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், நம்முடைய கைகளும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். கை எப்படி இங்கே கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும்?
நல்லா ஆர்ப்பரித்து கைதட்டும் பொழுது எல்லாரும் இப்பொழுது ஆவில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி நம்முடைய ஆத்துமா கர்த்தரை துதிக்கணும், நம்முடைய கைகள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாரும் ஆயத்தமா, எல்லாம் ரெடியா? பரபலபா எல்லாரும் ஆவில் நிரம்புங்க. கைகள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். நல்ல கை தட்டணும். கைகளே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாருடைய கைகளும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும். கொயர் பிள்ளைகள், பாய்ஸ், கேர்ள்ஸ், விசுவாச மக்கள் எல்லாருடைய கைகளும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும். நல்ல ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிப்போமாக. நிறுத்தக்கூடாது, நிறுத்தக்கூடாது. ஆர்ப்பரிப்பமாக, ஆர்ப்பரிப்பமாக துதித்துடு என் உள்ளமே. நம்முடைய உள்ளத்திலிருந்து கர்த்தரை துதிப்போமாக. நம்முடைய கைகள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. நம்முடைய நாவு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. நம்முடைய உதடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. எல்லாரும் அப்படியே தலைக்கு மேல கரங்களை தட்டி நம்முடைய கைகள் கர்த்தரை துதிப்பதாக. இன்று சத்தமா, இன்று சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கொயர் பிள்ளைகள் மாத்திரம் எழும்பி நிற்போமா? எல்லாம் பயபக்தியோடு கண்கள், அப்படி யாரும் கண்ணை திறக்கக்கூடாது, எந்த பேச்சு இருக்கக்கூடாது. எல்லாரும் கொயர் பிள்ளைகள் மாத்திரம் எழும்பி நின்று கண்கள் மூடி மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். மணவாளன் இயேசுவை சந்திக்கிற மணவாட்டி சபை ஆயத்தமாகி அந்த கல்யாண சோத்திரம் வீட்டிற்கு நாம் பிரவேசிக்க போகிறோம். இயேசுவோடு கூட கல்யாணம் பண்ண போகிறோம். மணவாளன் இயேசுவோடு மணவாட்டி சபை. அதற்கு ஒப்படையாகத்தான் ஆண்டவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே கானாவூர் கல்யாணத்துக்கு சென்று அந்த கல்யாணத்தை சிறப்பாக்கினார். குறைவுகளை நிறைவாக்கினார். பிரியமானவர்களே, குறைகளை நிறைவாக்கினார். அதிசயம் செய்தார், அற்புதம் செய்தார். அந்த தேவாதி தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்வதற்கு கடந்து வந்திருக்கிறபடினாலே நம்முடைய கைகள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதாக. நல்ல கரங்களை தட்டி சப்பு சப்புன்னு தட்டக்கூடாது. நல்ல ஓசையில கைத்தாளத்தோடு, பேரோசையில கைத்தாளத்தோடு, எக்கால துணியோடு. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இந்த மாதம், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவருடைய கிருபையினால, ஆண்டவருடைய இரக்கத்தினால கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரே. அந்த தேவனை எல்லா கண்களை மூடி கர்த்தரை உயர்த்துவோமாக. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர் ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உங்க கிருபை எங்களுக்கு வேண்டுமப்பா, உங்க இரக்கம் எங்களுக்கு வேண்டுமப்பா, உங்க தயவு எங்களுக்கு வேண்டுமப்பா என்று சொல்லி எல்லா கரங்களை உயர்த்தி ஏசப்பாட்ட கேட்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். My grace is sufficient for you. ஆண்டவர் சொல்லுகிறார், my grace, my grace, என் கிருபை உனக்கு போதும், உனக்கு போதும். sufficient for you. ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு எனக்கு போதும். பிரியமானவர்களே, எல்லாரும் ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா உங்க கிருபை எங்களுக்கு போதுமப்பா, உங்க இரக்கம் எங்களுக்கு போதுமப்பா, உங்க தயவு எங்களுக்கு போதுமப்பா. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஒரு கைதட்டு கொடுங்க பாப்பா, நல்ல பலத்தோட. My power is made perfect in your weakness. உங்களுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன், my power, my grace, my power. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். My grace sufficient for you, my power is made perfect in your weakness.
ஆண்டவருடைய கிருபைக்காக, ஆண்டவருடைய பலத்துக்காக எல்லாம் மீண்டும் ஒருமுறை எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஏசப்பா சொல்லுங்க, இந்த மாசம் முழுவதுமா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய கிருபை குறித்து நான் பாடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை குறித்து பாடிக்கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாது, உங்க கிருபை இல்லாம நாங்க ஜீவனோடு இருக்க முடியாது. எல்லாம் உணர்ந்து சொல்லுவோமாக. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுதாங்க ஆயக்காரனின் ஜெபம், ஆயக்காரனின் தாழ்மையான ஜெபம். என்னுடைய பலன், என்னுடைய படிப்பு, என்னுடைய தாளந்து, என்னுடைய திறமை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டுடைய கிருபை இல்லாம நாம வாழ முடியாது. ஆண்டுடைய கிருபை இல்லாம நம்ம நிலை நிற்க முடியாது. எல்லாம் உணர்ந்து பாடுவோமாக. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கல்யாணமானவங்க எல்லாரும் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு பார்த்தீங்களா? ஆண்டவருடைய கிருபையோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. ரீக்கபரவல் நாம் நிற்பதும் ஆண்டவருடைய கிருபை தான், நாம் நிலைப்பதும் ஆண்டவருடைய கிருபை தான் என்று சொல்லி எல்லாரும் நான் வார்த்தை பாடலுக்காக பாட வேண்டாம், ராகத்துக்காக பாட வேண்டாம். பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து ஏசப்பாவோடு இணைந்து தாழ்மையோடு பாடுவோமாக. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். சொல்லுங்க, நான் நிற்பதும் ஆமாப்பா உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உணர்ந்து பாடணும். உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் ஆண்டவருடைய கிருபை, புதிய கிருபை உங்களை என்னை தாங்குகிறது. பிரியமானவர்களே, அந்த கிருபை வாழ்நாள் முழுவதும் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. நாம் நிர்மூலமாகாமல் பலவீன நேரங்களிலே நம்மை காத்து தாங்கினாரே, அவர் அரணாக, கோட்டையாக, உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாரே. உணர்ந்து பாடணும். காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது.
வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. இதுவரை காத்தீரையா பலவீன நேரங்களில் உக்கிரவை தாங்கிறதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உணர்ந்து பாடணும் தேவ மக்கள் எல்லாரும். உயர்ந்த அடைக்கலம் நீரே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்மாவை சஞ்சலப்படுத்து யாவரையும் சங்கரிப்பேன். உமது அடிமை நான் ஐயா. யாரெல்லாம் தாழ்த்தி அடிமைன்னு பாடுறாங்களோ அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், துருகமாக இருக்கிறார். உணர்ந்து பாடணும். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவி. ஆத்மாவை சஞ்சலப்படுத்தி யாவரையும் சங்கரிப்பே. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவி. ஆத்மாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பே. உமது அடிமை நான் ஐயா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. உணர்ந்து பாடு, அழுத்தி பாடுங்க. என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம ஆமப்பா வாழ தெரியாதையா. காலை ஆராதனைக்கு பல பக்கங்களில் நெருக்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நாம் ஒடுங்கி போகாமல் ஆண்டுடைய கிருபை நம்மை பாதுகாத்தது பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். நம்மை உயர்ந்த இடங்களிலே நம்மை நடக்க செய்கிறாரே. அந்த அரணான தெய்வத்தை, கோட்டையான தெய்வத்தை, உயர்ந்த அடைக்கலத்தை பாடலாமா? எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்து. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்து. மான்களின் கால்களை போல திடனாய் ஓட செய்திரே. உயர்ந்த ஸ்தலங்களில் எம்மை திடனாய் நடக்க செய்திரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா எங்களால. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது, எங்களால முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபையா, நிற்பதோ உங்க கிருபையா. நான் நிற்பதோ உங்க
இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எல்லாரும் கண்களும் உடன் யாரு கண்ணை திறக்க கூடாது. ஏசப்பா பார்த்து உண்மையா சொல்லுங்க, ஏசப்பா உங்க கிருபை இல்லாம எங்களால வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம எங்களுக்கு வாழ தெரியாதப்பா. நாங்க இம்மட்டுமா இருக்கிறோமே, உங்க கிருபை சொல்லுங்க, உணர்ந்து சொல்லணும். ஓ, நாங்க நிலைப்பது உங்க கிருபை, நாங்க ஜீவனோடு இருப்பது உங்க கிருபை, நாங்க உயிரோடு வாழ்வது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாம நான் இல்லப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லா கண்களை மூடி 2 கண்களை உயர்த்தி, உங்க கிருபை இல்லாம மென்மையான குரல்ல வாழ முடியாதையா. சபையார் எல்லாம் சத்தமா சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம கொஞ்சம் தூரமா வச்சு வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க இறக்கெல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் அப்படியே கண்கள் மூடி கைகள் கர்த்தரை துதிப்பதாக, கைகள் கர்த்தரை ஆர்ப்பரிப்பதாக, கைகள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவதாக, நம்முடைய உள்ளம் கர்த்தரை துதிப்பதாக. எல்லாம் ஆவில் நிரம்புங்க. சபை மக்கள் எல்லாரும், விசுவாசி எல்லாரும், சேர்ல உட்கார்ந்துருக்க அம்மமார் எல்லாரும், சேர்ல உட்கார்ந்துருக்க ஐயாமார் எல்லாரும், சகோதர சகோதரி எல்லாரும், கோயில் பிள்ளைகள், பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை நம்ம உள்ள கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை துதிப்பதாக. அப்பா உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பா உம் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. சொல்லுங்க, அப்பா உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பா உம் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும், ஸ்லோ ஸ்லோ பீட் ஸ்லோ, இன்னும் ஸ்லோ. கிருபை இது தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசு
நேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபையிலே. எல்லாரும் பாடுங்க கைதட்டி, கிருபையை கொண்டாடி பாடுவோமாக. தாங்கி நடத்தினே இயேசுவிலே நாம் ஆனந்திப்போம். எங்கள் நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தார். ஆண்டுடைய கிருபை கடந்த நாட்களில் கண்மணி போ கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே. எல்லாரும் சத்தமா பாடுங்க. ஆனந்தமே அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி சத்தமாய் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. தேவ கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் தேவ கிருபையை பாடு கொண்டாடுவோமாக. துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அல்லேலூயா என்றார் பரிப்போ. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசு பலனடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் பலனடைந்தோம். கிருபையை கொண்டாடி பாடுவோம். மகிழ்வோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேவ ஜனங்களே பயப்பட வேண்டாம். ஆண்டவருடைய கிருபை பாதுகாக்கிறது. தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார் தாசர்கள் வேண்டிடுவோம்.
தாசர்கள் வேண்டிடுவோ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளு கிருபையை எல்லாம் கைதட்டி பாடலாமா? களி கூர்ந்திடுவோ கண்டடைந்தோ கிருபை கர்த்தரில் மகிழ்வோ களி கூர்ந்திடுவோ கண்டடைந்தோ கிருபை கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே சரிலே பொன்னே சரிலே கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி பரிபோஸ் அவரை போற்றி துதித்து பாடி சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதை தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதை தேவன் நமக்கு ஆவிதிரம்பி முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எல்லாம் கைதட்டி பாடுவோமாக தேவ கிருபை என்றும் உள்ளதே ஆவில் நிரம்பி அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் வெள்ளம் போல் நிந்தை எல்லாரும் கைதட்டி பாடணும் திட நம்பிக்கை எல்லாரும் கைதட்டி பாடுவோமாக என்றும் உள்ளது தேவ கிருபை அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிபோம் துதித்து பாடி பரிபோம் நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்திய தேவனா சத்திய மறந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது முன் சென்றாரே அவர் நல்ல அவர் கிருபை என்றும் உள்ளது பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் நம்மை நடத்தினாரே நம்மை நடத்தினார் எல்லாரும் ஆவி நிரம்பி நம்மை நடத்தினாரே நம்மை நடத்தினார் திட நம்பிக்கை
தைரியமே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆவியில் நிரம்பி அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பல 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 ஆவியில் நிரம்பி பல 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 நீலாலா நீபா ரெங்கலமா நிகாரிகாலா நிகாபராபா நிவாலாலாபா ரெங்கலமா நிகானலபா நிகாபராபா நிகாபராபா அல்லேலூயா என்றார் பரிபூ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ. எல்லாரும் தலைக்கு மேல கரங்களை தட்டி எல்லாரும் அவரை போற்றி அவருடைய கிருபையை கொண்டாடுவோமாக. அவருடைய கிருபையை கொண்டாடுவோமாக. நம்முடைய கைகள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதாக. நம்முடைய ஆத்துமா கர்த்தரை துதிப்பதாக. எல்லா கர்த்தரை உயர்த்துங்க. எல்லா கர்த்தரை உயர்த்துவோமாக. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ. எல்லாரும் ஏசப்பாவை போற்றி ஏசப்பாவை துதித்து எல்லாரும் கரங்களை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அவரை போற்றி அவரை மாத்திர துதித்து அல்லேலூயா என்று சொல்லி தொடர்ந்து நம் ஆவியோடு உண்மையோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவர் ஒருவருக்கே ஆண்டை செய்து அவருடைய கிருபையை நாம் கொண்டாடுவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 3:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவின் மேலே சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே சுகமானீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த கால வேளையில்? ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து உங்களுடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கின தெய்வமே, உம்மை உயர்த்த வந்திருக்கிறேன்ப்பா. உம்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன்ப்பா. உடைய நாமத்தை நான் புகழ வந்திருக்கிறேன்ப்பா. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் உலக வித்தியாசம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை குறித்து என்ற வாழ்க்கையின் சூழ்நிலைகளை குறித்து நான் தரிசித்து நடவாமல் ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி நான் விசுவாசித்து நடக்கிறேன் என்று சொல்றவங்கெல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? இந்த பலவீனத்தின் மத்தியிலும் சுகவீனத்தின் மத்தியிலும் அவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே நான் பலவான். சொல்லுங்க, நான் சுகவான், நான் சுகத்தை பெற்றவன், நான் ஆரோக்கியத்தை பெற்றவன், நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றவன். உங்களோட குறைவின் மத்தியில் நீங்கள் பேசும்போது கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிற நமக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் கரங்களை உயர்த்தி பாடலாமா? பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். எல்லாம் சொல்லாம கரங்களை உயர்த்தி, பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். நீ சொன்னால் எல்லாமாகும், உம்
சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உம் உள்ளம் உம் கிருபையும் உம் வார்த்தையும் இந்தன் வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் இந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா. சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா. சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பாவி என்று என்னை தள்ளாமல் என்னை பாசத்தால் அணைத்தவரே, பரியாசமும் பசிதாகமும் எது வந்தாலும் ஆண்டவரே உம்மை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன்ப்பா. இந்த கால வேளையில் அப்பா ஆண்டவரே, இந்த பலவீனத்தின் மத்தியில சுகவீனத்தின் மத்தியில நான் விசுவாசித்து சொல்கிறேன்ப்பா, நான் சுகவான் நான் பலவான் என்று விசுவாசித்து உம்மை நோக்கி நான் பாடுகிறேன்ப்பா. எல்லாம் சொல்லலாமா? பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதையா. பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதையா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா. சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா. சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா. சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா. சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. உம்மை பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா. சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா. சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த கால வேளையில? என் பலவீனத்தின் மத்தியிலே நான் பலவான் என்று பறைசாற்றுவேன். என் சுகவீனத்தின் மத்தியிலே நான் சுகமடைந்தேன் என்று பறைசாற்றுவேன். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நான் விசுவாசித்தால் எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலை வேளையில அப்பா என் விசுவாசத்தை அங்கீகரித்தருளோம்ப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உடைய மகிமை என் வாழ்க்கையில விளங்க பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏறில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. எல்லா கரங்களை தட்டி இயேசுவே
இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே உம் தழும்புகளா நான் சுகமானே உன் காயத்தினால் நான் பெறனானே உம் தழும்புகளா நான் சுகமானே உம் வார்த்தையினால் நான் பெறனானே சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டு உம் பாசத்தினால் நான் பிழைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டு உம் பாசத்தினால் நான் பிழைத்து போனேன். நான் பிழைத்து போனேன். நான் பிழைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உன் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உன் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள